ஒரு நன்றியுள்ள கொக்கு. ஒரு காலத்தில் ஒரு அழகான சிறிய குளத்தின் அருகே ஒரு அழகான கொக்கு வாழ்ந்தது. அந்த இடத்தில் அதுதான் மிகவும் அழகான பறவை. ஆனால் அதற்கு தன்னை பிடிக்கவில்லை. அது தனது கால்கள், இறக்கைகள், மூக்கு ஆகியவற்றை வெறுத்தது. ஆண்டு முழுவதும் அதை பற்றி நினைத்து சினுங்கிக் கொண்டே இருக்கும். மிக உயர்ந்த மரத்தில் வாழ்ந்த பறவைகள் முதல் குளத்தின் ஆழமான பகுதியில் நீந்திய மீன்கள் வரை அனைத்தும் அது முணுமுணுப்பதை கேட்டுக்கொண்டிருந்தன. அதன் உளறலை கேட்டு மிகவும் சோர்வாக இருந்தன. ஒரு இரவு அது ஒரு மரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது வழக்கம் போல் முணுமுணுக்க ஆரம்பித்தது. ஓ, என்னுடைய இந்த கால்கள் மிகவும் பயனற்றவை. இந்த ரெக்கைகள் வலுவாகவே இல்லை, அழகாகவும் இல்லை. ஒரு பட்டாம்பூச்சி போல் வண்ணமயமான ரெக்கைகள் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஓ, நீ என்னை பயமுறுத்தி விட்டாய். என் இதயம் வேகமாக துடிக்கிறது. இதயமும் பயனற்றதுதான். என்ன வேடிக்கையாக பேசுகிறாய்? உன்னுடையும் யாருக்குமே பயனற்றதாக இருக்காது. அப்படி என்றால் நான் வித்தியாசமானவன். என்னிடம் உள்ள அனைத்தும் பயனற்றவை. என் கால்கள் கிளைகள் போல் உள்ளது. என் மூக்கு நீளமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறது. என் இறகுகள் வெளிர் நிறத்தில் உள்ளது. எந்த நிறமும் இல்லை. நான் ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்க விரும்புகிறேன். சின்ன கொக்கே, யோசித்து பேசு. பட்டாம்பூச்சியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறாயா? ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள அனைவரும் என்னை நேசிப்பார்கள். நான் எப்போதுமே மிக அழகான உயிரினமாக இருப்பேன். நானும் அவ்வாறாக இருக்க விரும்புகிறேன். உனக்கு சிறிது எச்சரிக்கை செய்தேன், ஆனால் அதில் பொய்யில்லை, உண்மை இருக்கிறது. சரி, நீ காலையில் பட்டாம்பூச்சியாக இருப்பாய். மறுநாள் காலையில் கொக்கு எழுந்தது. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது தனது குளத்திற்கு அருகில் இல்லை. அது ஒரு கொக்காகவும் இல்லை. என்ன என்ன ஒரு அழகான மலர்! நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பூவை பார்த்ததே இல்லை. எனக்கு பின்னால் இவை என்ன? ரெக்கைகள்! நான் இனி ஒரு கொக்கல்ல, நான் ஒரு பட்டாம்பூச்சி. உண்மையில் கொக்கு விரும்பியது போலவே இப்போது மிக அழகான சிறிய பட்டாம்பூச்சியாக மாறியது. அதன் ரெக்கைகள் பிரகாசமான வண்ணங்களை கொண்டிருந்தன. மேலும் அது வெயிலில் அழகாக தெரிந்தது. வாவ்! இந்த ரெக்கைகள் மிகவும் அற்புதமாக உள்ளது. மிகவும் அழகான வண்ணங்களை கொண்டுள்ளது. அது படபடத்துக் கொண்டு பறந்து சென்றது. அது பார்த்த அனைத்து பூக்கள் மற்றும் தேனீக்களுக்கு தனது சிறகுகளை காட்டியது. தனது சிறகுகளை உலகிற்கு காட்டுவதற்காக மேலே பறந்து சென்றது. ஓ, நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன்! இந்த இறகுகளும் அழகாக இருக்கின்றன. இது ஒரு கனவாக இருக்கக்கூடாது என்று அந்த நேரத்தில் அதற்கு பின் ஒரு கழுகு வந்தது. அது மிகவும் பயந்து விட்டது. அது படபடத்துக் கொண்டு பறக்க ஆரம்பித்தது. ஆனால் அதன் சிறகுகள் பயனற்றவையாக இருந்தது. அதன் சிறகுகள் சிறியதாக இருந்ததால் தப்பிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. இல்லை, சென்றுவிடு! ஓ இல்லை, இப்போது என்ன செய்வது? வேகமாக பறக்க வேண்டும், வேகமாக பறக்க வேண்டும். இறுதியில் அது புதரில் ஒளிந்து கொண்டது. கழுகு பறந்து சென்று விட்டது. நான் எப்படியோ தப்பித்து விட்டேன். இந்த சிறகுகள் தப்பிப்பதற்கு பயனற்றவை. நான் என்ன செய்வது? அந்த நேரத்தில் ஒரு தவளை அதை கண்டது. பட்டாம்பூச்சி மிகவும் அழகாக இருந்ததால் அது மிகவும் சுவையான உணவாக இருக்கும் என்று தவளை நினைத்தது. இல்லை, நிறுத்து! ஓ கடவுளே, ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக இருப்பது பயங்கரமானது. இது முன்பை விட எனக்கு அதிக சிக்கலை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை நான் நீருக்கடியில் ஒரு மீனாக இருந்தால் நன்றாக இருக்கும். உடல் முழுவதும் செதில்கள் நிறைந்திருக்கும் மற்றும் கழுகுகளும் இருக்காது. ஒரு மீனாக இருந்தால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைக்கிறேன். பாவமான அந்த சிறிய பட்டாம்பூச்சி ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தது. அது சந்தித்த சிக்கல் மற்றும் பயத்திற்கு பிறகு மிகவும் சோர்வாக இருந்தது.
அது மிகவும் விசித்திரமான கனவாக இருந்தது. பட்டாம்பூச்சிகள், பிறகு கழுகு. பயங்கரமானது. இது என்ன? ஏன் என்னால் பறக்க முடியவில்லை? அது பறக்க முயன்ற சிறகுகள் இப்போது சிறிய துடுப்புகளாகிவிட்டது என்பதை அது விரைவில் உணர்ந்தது. துடுப்புகளா? என் இறகுகள் எங்கே? நான் ஒரு மீனா? இது ஒரு கடல். என் ஆசை நிறைவேறியது. இந்த செதில்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. வண்ணமயமான கண்ணாடிகள் போல இருக்கின்றன. எல்லா இடங்களிலும் நீந்தி அழகான பவளப்பாறைகள் மற்றும் அழகான மீன்களை பார்த்து சந்தோஷமடைந்தது. கடல் மிகவும் அழகாக இருக்கிறது. நானும் அழகாக இருக்கிறேன். என்னால் இங்கே வசதியாக இருக்க முடியும். எதுவும் என்னை இங்கே தொந்தரவு செய்ய முடியாது. முணுமுணுத்துக் கொண்டு அது நீந்தி செல்லும் போது விரைவில் மிகவும் தனிமையான பகுதிக்கு வந்தது. திடீரென்று பார்க்கும்போது இளஞ்சவப்பான எதையோ அது மோதியது. என்ன இது? இது மிகவும் மென்மையாக இருக்கிறது. வழவழப்பாகவும் இருக்கிறது. இதனுடன் விளையாடுவது அருமையாக இருக்கிறது. திடீரென்று பாறைக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய ஆக்டோபஸ் வெளியே வரும் வரை அது அந்த விசித்திரமான பொருளுடன் விளையாடி கொண்டிருந்தது. அது ஆக்டோபஸின் ஒரு கையாகும். மீன் அதனுடன் விளையாடுவது ஆக்டோபஸுக்கு பிடிக்கவில்லை. அடக்கடவுளே, தயவு செய்து என்னை அடித்து விடாதே. போயிட்டு வருகிறேன். இரண்டும் பாய்ந்து சென்றது. பெரிய ஆக்டோபஸிடமிருந்து தப்பிக்க பாவமான அந்த மீன் வேகமாக ஓடியது. சிறிய மீனிற்கு நீந்தும் பழக்கம் இல்லாததால் அந்த பெரிய ஆக்டோபஸ் வேகமாக துரத்தி சென்றது. எப்படியோ தப்பித்தேன். இந்த கடலிலும் இவ்வளவு சிரமங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதாவது எல்லா இடங்களிலும் சிக்கல் இருக்கிறது. உனக்கு அது தெரியாதா? நீங்கள் யார்? என்னை உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நீ இதை கேட்பாய் என்று நினைக்கவில்லை. ஆனால் உங்களை பார்த்தது போல் இருக்கிறதே. அதாவது உனக்கு கண்டிப்பாக என்னை தெரியாது. இந்த கடல் மிகவும் பெரியது, தெரியுமா? நான் மட்டும் வலிமையான மிருகமாக இருந்திருந்தால் என்னை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. வலிமையானது என்றால் அது ஒரு சிங்கம்தான். நான் ஒரு சிங்கமாக மாற விரும்புகிறேன். அப்படியா கேட்கிறாய்? அப்படி என்றால் பளபளப்பான செதில்கள் கொண்ட மீனாக இருப்பதில் சந்தோஷம் இல்லையா? அவை எனக்கு எந்த பயனும் இல்லை. நான் ஒரு துணிச்சலான ராஜாவாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சரி, அவ்வாறு ஆக வேண்டும் என்று நினைத்து அதையே விரும்பினால் அந்த வரமே உனக்கு கொடுக்கிறேன் குட்டி மீனே. ஒரு நொடியில் அந்த மீன் பல குமிழ்களால் சூழப்பட்டது. பயத்தால் கண்களை மூடிக்கொண்டது. கடலின் கர்ஜனை தன்னை சுற்றி வருவதை அது கேட்டது. திடீரென்று அந்த ஒலி நின்றுவிட்டது. அது தன் கண்களை திறந்து பார்த்தபோது ஒரு காட்டின் நடுவே நின்று கொண்டிருந்தது. அடர்ந்த காடு, நானே இங்கே இருக்கிறேன். பார்க்கலாம். பாதம் இருக்கிறது, வால் இருக்கிறது. நான் ஒரு சிங்கம். அதன் கர்ஜனை மிகவும் கொடூரமான சத்தமாக இருந்தது. அதை சுற்றியுள்ள அனைத்து இலைகளையும் நடுங்கச் செய்தது. நான் ஒரு சிங்கம். இந்த காட்டிற்கே நான் ராஜா. எல்லா உயிர்களுக்கும் தலைவன். யாரும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. அது காட்டில் நுழைந்த போது மிகவும் கம்பீரமாக உணர்ந்தது. சிறிய விலங்குகள் அனைத்தையும் பார்த்து கர்ஜித்தது. அதனால் அவை எல்லாம் மிரண்டு பயந்தோடின. எனக்கு இது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. சிங்கத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. அது நடந்து செல்லும் போது ஒரு வேட்டைக்காரரின் வலையில் மாட்டி விரைவில் ஒரு கூண்டுக்குள் சிக்கிக் கொண்டது. அதால் தன்னை விடுவிக்க முடியவில்லை. என்ன இது? என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். புதர்களுக்கு பின்னால் இருந்து 2 வேட்டைக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் மிகவும் தீயவர்களாக தோன்றினார்கள். விரைவில் சிங்கம் பயப்படத் தொடங்கியது. என்ன ஒரு அற்புதமான சிங்கம்! நாம் இதை கட்டி இழுத்து கொண்டு சென்றால் சந்தையில் இதை நாம் ஒரு நல்ல விலைக்கு விற்க முடியும். உடனே நாம் இந்த சிங்கத்தை இழுத்து செல்ல வேண்டும்.
இதை கேட்ட பாவமான சிங்கம் மிகவும் மோசமாக நடுங்க ஆரம்பித்தது. வேண்டாம், வேண்டாம், தயவு செய்து என்னை எங்கும் இழுத்துச் செல்ல வேண்டாம். யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு இனிமேல் சிங்கமாக இருக்க விருப்பமில்லை. கொக்காக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் மீண்டும் கொக்காக ஆக வேண்டும். இது ஒரு கனவு மட்டும்தான். கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நான் மீண்டும் நானாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அழகான கால்கள், என் அழகான மூக்கு மற்றும் என் சிறகுகள் வலுவானவை. இதை அனைத்தும் நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். கொக்கு தனது பாடத்தை கற்றுக்கொண்டது. உங்களுடன் இருப்பதை வைத்தும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை நினைத்தும் நன்றியுடன் இருப்பது முக்கியம். ஒரு கனவு அதற்கு பாடத்தை புகற்றிவிட்டது. அது கனவாக இல்லாமலும் இருக்கலாம்.